துஷாரு, உஷாரு. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல காதல் வைரஸ் பூந்துருச்சுங்க. லைக்க தட்டி விட்டுருங்க மக்களே, ஒரு ஷேரை தட்டி விட்டுருங்க. என்ன காதல் வைரஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அரோரா தாங்க. இந்த அரோரா பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நேற்று வரைக்கும் அந்த கமரிதனை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா துஷாரு, இந்த கமரிதனை பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்றுது, துஷாரை பிடிச்சிட்டு சுற்றுது. அது ஒரு வைரஸ் டாபிக் கண்டென்ட் எடுக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, காதல் வைரஸ். அந்த காதல் வைரஸை பிடிச்சிக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு 50 நாள் 60 நாள் நம்ம கம்பல்சரி நீடிக்கலான்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. எவனடா பிடிக்கிறதுன்னா அந்த கமரிதன் பிடிக்கணும். கமரிதன் தயாராக தான் இருக்கிறான். அரோரா டாபிக்குள்ள சிக்கிறதுக்கு கமருதன் ரெடியாக தான் இருக்கிற. அப்படி நேற்று என்னமோ பேசல. நேற்று 2:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேச மாட்டேன் நைட் எபிசோடில் அப்படி பேசாமல் தான் இருந்தேன். அப்படி என்ன காரணம்னா, இவனுக்குள்ளார அப்படியே ஒரு லவ் கெமிஸ்ட்ரி மாதிரி அந்த பொண்ணு கொண்டுட்டு போகிறதுக்கு பார்க்குது. அதில் ஒன்று நல்லா புரிஞ்சிச்சு. துஷார் சூப்பராக இருக்கிறான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வைஸாக ரொம்ப குட்டாக இருக்கிறான். அவனை பிடிச்சிட்டு போகலாம். கமருதீன் நிறைய நெகட்டிவ் பேர் வாங்கிட்டாரு. இந்த கமருதீன் ஒரு மாதிரி ரூடாக இருக்கிறதுனால கமருதீன் வச்சு ஒரு லவ் சீக்வன்ஸி செட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அரோரா. நம்ம குட் பாய். அவன் உண்மையாலுமே அந்த பையன் குட் பாய்ங்க. ஏன்னா அவன் எதுக்கு வந்தானோ அந்த வேலையை செய்யறதுக்கு பார்க்குறான். இந்த பொண்ணு அப்படியே ஒரு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கேமராமென்லாம் போயிட்டு அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு ஏதாவது ஒரு லவ் சீக்வன்ஸில் சிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டே இருக்குங்க. 1000 தான் இருந்தாலும் அரோரா, நீ போடுற பிளானுக்கு நம்ம கமருதீன் சிக்கினாலே சிக்கலாமே ஒளிய துஷார் சிக்க வாய்ப்பே இல்லை. ஒரு லைக்கை தட்டி விட்டு ஒரு ஷேரை தட்டி விடுங்க மக்களே. ஏன் துஷார் சிக்க வாய்ப்பே இல்லைன்னா, அந்த பையன் சொல்கிறான். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மீறுது அந்த பொண்ணு. அப்படியே உள்ளேயே பார்த்தா பிக் பாஸ் ஹவுஸில் என்னடா ஒரு லைவ் ஷோவில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சும்மா துஷார் வர சொல்லி உட்கார வச்சு தொடையிலெல்லாம் கை வைக்குது மக்களே. ப்ரோ என்ன இருந்தாலும் அந்த தொடையெல்லாம் கை வைக்கும் போது அந்த பையன் தட்டி விடுறான். ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, ஒரு 3 வாட்டி தட்டி விடுறான். ஏமா நீ கையெடுமா, நான் வேற ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. நான் பிக் பாஸ் ஹவுஸில் நிறைய வேலை இருக்குது. நான் வேற வீட்டுத்தலை, நான் நிறைய பொறுப்புகள் இருக்குது. நான் எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு டைமும் இல்லை. நான் இந்த வேலைக்கு வரல அப்படிங்கிறது அந்த பையன் தெளிவாக சொல்கிறான். ஆனால் விடலை. என்னவா நீ ஒரு மாதிரி நினச்சிக்கிட்ட, கமருதீன்லாம் என்கிட்ட வேற மாதிரி நினைக்கிறாரு. நான் அது மாதிரிலாம் நினைக்கல. ஆனால் உண்மையில எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வேற எதுவும் தப்பாலாம் பிளான் பண்ணல. எப்படி சொல்லுது, நான் தப்பாலாம் பிளான் பண்ணல. எனக்கு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும், எனக்கு ஒரு ஆறுதல் வேணும், உன்னையாட்ட ஒரு நண்பன் வேணும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வழி வர்றேன். அப்படி பேசுகிறேன்ப்பா, நீ என்னை விட்டு விலகி போகிற அப்படி இப்படின்லாம் என்ன பிளான் போட்டாலையும் துஷார் என்ன பண்ணுறாரு, உஷாராக இருக்காரு. ஒரு லைக்கை தட்டி விடுங்க மக்களே, ஒரு ஷேரை தட்டி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஏன் உஷாராக இருக்கான்னா, அந்த பையன் நான் பிக் பாஸ் ஹவுஸில் ரொம்ப ஆம்பிஷனோடு உள்ள வந்திருக்கிறேன். என்னைய கம்முன்னு விடுமா, என் வேலையை செய்ய விடுமா அப்படிங்கிறதுல அந்த பையன் உஷாராக இருக்கான். உண்மையாளி மக்களே, அந்த பையனை ஒரு ஜெனியூன் பர்சன் தான் சொல்லணும். எந்த விதமான ஒரு மிஸ்பிஹேவ், அங்கே தொட்டாலும் இங்கே தொட்டாலும் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஓப்பனாக அந்த பொண்ணு கேட்குது, ஒரே ஒரு சின்ன ஹக்கு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கையை விரிச்சுனாலும் இல்லைம்மா, இதுக்கான நேரம் இது இல்லை அப்படிங்கிறதுல எதையும் அந்த பையன் செய்ய உறுதியா இல்லைங்க. அந்த பையன் பிக் பாஸ்ல நான் எதுக்கு வந்தேன்னா அந்த வேலையை பார்க்கறதுக்கு ரெடிங்கிறான். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு உண்மையை சொல்லி அவங்க மக்களே, கமருதீன் கிட்ட அந்த பொண்ணு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு பேசிட்டுனா கமருதீன் லவ் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு போக தயாராக இருக்காரு. கமருதீன் வச்சு அந்த பொண்ணு கண்டென்ட் பண்ண தயாராக இருக்கிறான். அவர் கமருதீன் விட்டா ஓகேம்மா நான் ரெடிமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். அப்படி நைட்லாம் பார்த்தீங்கன்னா கமருதீன்லாம் நான் பேசவே இல்லை அப்படி அப்படிங்கிற அப்படி. அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு அரோரா வர சொல்லுங்க, நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற அப்படி. கமருதீன் லவ் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி. ஏன்னா அவர் ஆக்டர் இல்லையா, ரெடி. ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளார நம்ம அரோரா சிக்க ரெடி இல்லை. அரோரா டார்கெட் எல்லாமே நம்ம துஷாரு. ஆனால் துஷார் பையன் எப்பயுமே உஷாரு, அது நமக்கு தெரியல. கமருதீன் வச்சு நீங்கள் முடிஞ்சால் லவ் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு போங்க, நம்ம துஷாரை விட்டுருங்க. எஃப்ஜே ஆதிரியும் தொந்தரவே இல்லாமல் அவங்க ஒரு காதல் சீக்வன்ஸி போயிட்டே இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் எஃப்ஜே ஆதிரி காதல் சீக்வன்ஸை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பருங்க.